இந்த உடல் எதை எதை தேடுது? இந்த உடலுக்குன்னு தேடல் இருக்குல்ல நமக்கு. வாழ்க்கையை தேடுறீங்கல்ல இல்லையா? எதை தேடுறீங்க? எப்படி தேடுறீங்க? இதுல தெளிவு இல்லைன்னா எதுவும் கிடைக்காது. தேடுறதுல தெளிவு இருக்கணும்ல. யார் தேடுறா? எதை தேடுறாங்க? ஏன் தேடுறாங்க? இல்லையா? புரிஞ்சா நான் சொல்றது கேள்வி? நம்ம மனித சரீரம் ஒண்ணு, இன்னொன்னு நமக்குள்ள உணர்வு இருக்கு, ரெண்டு. இந்த உணர்வை கொடுக்கறதுக்குன்னு உயிர் இருக்கு. அப்ப நம்ம எதனால தேடுறோம்? எதெல்லாம் தேடுறோம்? தேடல் தான் பயணம், பயணம் தான் வாழ்க்கை. யார் கூட வராங்க, யார் கூட வரல, அது வாழ்க்கை இல்லை இல்லையா? உங்க கூட வந்தவங்க நிறைய பேர் காணாம போயிருப்பாங்க. எவ்வளோ ப்ராமிஸ் இழந்திருப்பீங்க. எத்தனையோ பேர் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு ப்ராமிஸை நிறைவேற்ற முடியாம போயிருப்பாங்க. அது உங்க குணம் சரியில்லை, உங்க மனம் சரியில்லை, இல்லை உங்க அறிவு சரியில்லை, புரிதல் சரியில்லை, ஏதோ பல ரீசன் இருக்கு. ஆனா ப்ராமிஸ் ஒன்றும் நிறைவேறல. புரியுதுங்களா? ப்ராமிஸ்னா என்னன்னு தெரியுதுல்ல? சரி, அப்ப நம்ம எப்படி தேடுறோம்? என்ன தேடுறோம்? எதுக்காக என்ன தேடி வந்தோம்? தேடல் நமக்குள்ள இருந்து எப்படி ஆரம்பிச்சது? எதுக்காக பிறந்தீங்க நீங்க நினைக்கிறீங்க? இப்ப அவங்க சொல்லி இவங்க சொல்லிலாம் வேணாம். இப்ப நான் ஒண்ணு சொல்லுவேன், நீ எதுக்காக பிறந்த தெரியுமா? நீ கடவுளுக்காக பிறந்த, கடவுளை தேடுறதுக்காக பிறந்த, அதை அடையறதுக்காக தான் பிறந்த நான் ஒண்ணு சொல்லுவேன். அதெல்லாம் வேணாம். உனக்கு இப்ப என்ன தேடல் இருக்கு? புரியுதுங்களா? என் தேடல் தான் ஆன்மீகமாச்சு. இப்ப என் தேடல் ஆன்மீகமானவனே முழுசா ஆன்மீகமாயிடுச்சு. என் முழு தேடலும் ஆன்மீகமா இருந்திருக்கு. உங்க தேடல் எல்லாம் முழுசா ஆகல. புரியுதுங்களா? உங்களுக்கு நிறைய தேடல்ல இதுவும் ஒரு தேடல். கரெக்டா? எனக்கு இதான் பிரதானம். சோறு இல்லைனாலும் பரவாயில்ல, யாரு இல்லைனாலும் பரவாயில்ல, இதை விட்டுட்டு என்னால போக முடியாது. பட்டினத்தார் வந்த மாதிரி வந்தாச்சு எங்க பாதெல்லாம். புரியுதுங்களா? நம்ம அப்படி வரல. நீங்க இப்ப எதை தேடுறீங்க? உங்களுக்கு டெய்லிக்கும் வாழ்க்கை இருக்கு, டெய்லியும் ஒரு லைஃப் இருக்கு. என்ன தேடுறீங்க? எதுக்காக தேடுறீங்க? ஏன் தேடுறீங்க? யாரு தேடுறா? சங்கீதா தேடுதா? சங்கீதாக்குள்ள இந்த உணர்வு தேடுதா? சங்கீதாவோட மனசு தேடுதா? இப்படி கேள்வி அடிக்கிட்டே போலாம். நமக்கு உணர்வு தேடல்னு ஒண்ணு இருக்கு. இந்த உணர்வு தேடல் அப்படிங்கிறது உணர்வு மகிழ்றதுக்காக ஒண்ணு. உணர்வு தேடி உணர்வால அதை உணர்ந்து அடைஞ்சு உணர்வே தன்னை மகிழ்விச்சு கொள்ளும். புரியுதா உங்களுக்கு? இப்போ உணர்வு தேடல் அதுவும் பசிதான். இப்போ உணர்வு தேடல்னா என்னென்ன வரலாம்? எனக்கு நல்லா பேசுறதுக்கு ஒரு ஃப்ரெண்டு இல்லையா, ஒரு நட்பு. எனக்கு பாதை தெரியல, என்னை யாராவது கையை பிடிச்சி கூட்டு போங்க, ஒரு வழிகாட்டி. ஆச்சா? அப்புறம் பசி, ருசி. பசிதான் நம்மளது, ருசி நம்மளது இல்ல. ருசிய உலகம் நமக்கு அறிமுகப்படுத்துது.
துவர்ப்பு, கார்ப்பு, புளிப்பு, இனிப்பு, கசப்பு, புரியுதுங்களா? அப்படின்னு உலகம் நமக்கு அறிமுகப்படுத்தி ஐடென்டிஃபை பண்ண வைக்குது. இப்ப நம்ம சுவைச்சாலும் அதுக்கு பேர்லாம் தெரியாது. உள்ளுக்குள்ள பேர் இருக்கா? இப்ப ஒரு குழந்தைகிட்ட போய் ஒரு எலுமிச்சை பழத்தை வைக்கிறீங்க, முக பாவனை காட்டும். இங்க பாடி லாங்குவேஜ் மட்டும்தான், பேர் இல்லை. ஒரு எலுமிச்சம் பழத்தை வாயில வச்சீங்கன்னா அந்த குழந்தை என்ன பண்ணும்? கசப்பை கொஞ்சம் தடவி கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணும்? தேனை கொஞ்சம் நாக்குல வச்சீங்கன்னா என்ன பண்ணும்? தேனை திரும்பி கேட்கும். தேனை தடவி வச்சா என்ன பண்ணும்? திரும்பி நாக்க நீட்டிக்கிட்டு வெளியே வந்து கேட்கும். அது கசப்பை வச்சனா வெளியே தள்ளும். புளிப்பு வச்சோம்னா மூஞ்செல்லாம் சுழிச்சுக்கும். ஆனா அதை கூட கேட்காது. புரியுதுங்களா? பாலும் ஒரு விதமான இனிப்பு தான், உங்களுக்கு தெரியும். பால்ல ஒரு இனிப்பு சுவை பசும்பால்லே இருக்கும். சாதாரணமா குடிச்சாலும் ஒரு சின்ன இனிப்பு இருக்கும். ஆட்டுப்பால்ல இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அது புரியுதுங்களா? அது ஒரு டேஸ்ட் தான். அப்ப அதை விரும்பி பாலை குடிக்கிறதுக்கு குழந்தை, அது ஒரு சுவை. பசி மட்டும் ஆறல, சுவையும் கொடுக்குது. ஆனா இது உவர்ப்பு, துவர்ப்பு, இனிப்பு, கசப்பு அப்படின்னு நம்ம ஒரு பேர் வச்சு இந்த பேரெல்லாம் வெளியில இருந்து உள்ள கொடுக்குறோம். வெளியில இருந்து உள்ள வர்றது, உள்ள இருந்து வெளியே வர்றது, வெளியில இருந்து உள்ள போறது அறிவு, நாலேஜ். நாலேஜ் எல்லாம் வெளியில இருந்து உள்ள வர்றது. உங்களுக்கு உள்ள இருந்து வெளிப்படுறது பசி இல்லையா? மூலாதார பிரச்சனை, மல உணர்வு, ஜல உணர்வு, போக உணர்வு, இதெல்லாம் உள்ள இருந்து வெளிப்படுறது. பசி உணர்வு, இதய உணர்வு, பய உணர்வு, கோப உணர்வும் உள்ள இருந்து வெளிப்படுறது தான். அதனாலதான் சொல்லும் போது வாமதேவம், தத்புருஷம், ஈசான்யம், அகோரம், சத்யோஜதம் இதெல்லாம் சொல்லும் போது இதெல்லாம் உங்க உணர்வுல இருக்கிறது, உணர்வுல தங்கி இருக்கிறது. உங்க உணர்வுல வெளிப்படுற அந்த குணங்களை வச்சு கடவுளை பிரிக்கிறாங்க. இதய உணர்வு அப்படின்னா அன்பே சிவம். இதயத்துல இன்னொரு உணர்வு இருக்கு, காதல் உணர்வு. அது நம்ம கிருஷ்ணா, முருகா, சிவனுக்கும் உரியதுதான். ஏன்னா காதல்னா மொத்த கடவுளுக்கும் உரியது. புரிஞ்சா? சரி, இப்ப இந்த 6 சக்கரங்களுக்குள்ள இருக்கிற உணர்வு உள்ளுணர்வு வச்சுக்கலாமா? இந்த யோசிக்கிற உணர்வு இருக்கு, ஆனா யோசிக்கிறதுக்கு காரணம் வெளியே இருக்கு. புரியுதுங்களா? நான் உள்ள வச்சு யோசிச்சாலும், யோசிக்கிற உணர்வுன்னு ஒண்ணு இருந்தாலும், நான் செயல்படுறதுக்கு, சிந்தித்து செயல்படுறதுக்கு உணர்வு உள்ள இருந்து வந்தாலும், இங்க காரணம் எனக்கு யோசிக்கணும்னா காரணம் வெளியே இருந்து தான் எடுத்துக்க முடியும். எதை வச்சு நான் யோசிப்பேன்? வெளியில இருந்து. இப்ப இது மட்டும், இந்த சக்கரம் மட்டும் என்ன இருக்கு? பார்க்கிற உணர்வு மட்டும்தான் இதோட இது. புரிஞ்சுக்கிற உணர்வு வெளியில இருந்து. அப்ப உங்களுக்கு புரிஞ்சுக்கிற உணர்வை புரிந்துணர்வுங்கிறாங்க. இந்த புரிந்துணர்வு எங்க இருந்து கிடைக்குது? வெளியிலிருந்து உங்களுக்குள்ள வருது. இந்த புரிஞ்சுக்கிற உணர்வுக்கு மனம் வேணும். இப்ப இந்த சித்த பிரம்மையில இருக்கிற சில ஞானிகள்னு சொல்றோம்.
சித்த பிரம்மையில இருக்கிற ஞானிகள், சித்த பிரம்மையில இருக்கிற பைத்தியங்கள், ரெண்டுமே இருக்கு. சித்த பிரம்மையில ஞானின்னு சொல்ல முடியாது, அவங்கள நீங்க என்னன்னு சொல்லலாம், சமாதின்னு சொல்லலாம். சித்த பிரம்மையில இருக்கிறவங்கள ஒரு சமாதியில இருக்காங்க, சமாதி நிலையில இருக்காங்கன்னு நீங்க வரையறுக்கலாம். ஆனா ஞானின்னு வரையறுக்க முடியாது. ஞானிக்கு மனம் வேணும், சமாதிக்கு மனம் வேண்டாம். ஞானம்ங்கிறது புரிந்துணர்வு, மனம் இல்லாம எதையும் புரிஞ்சுக்க முடியாது. அப்ப இந்த நாலேஜ் யாருக்கு தேவை? மனசுக்கு. மனசு இல்லைன்னா நாலேஜ் இருக்கான்னு தேடி பாருங்க உங்களுக்குள்ள. அப்ப மனசு அப்படிங்கிறது உலகம் உங்களுக்கு கொடுத்தது. நீங்க பிறக்கும் போது மனசே இல்லாம தான் பிறந்தீங்க. அப்படின்னா விருப்பமே இல்லாம பிறந்தீங்கன்னு வச்சுக்கலாம். சொல்லுங்களேன், மனசு இல்லாம போறாரு ஒருத்தர் அப்படின்னா விருப்பம் இல்லாம போறாருன்னு அர்த்தம். ஏன்னா பிறப்புங்கிறத பத்தி பிறப்புக்கு உங்களுக்கு எந்த அவசியமும் இல்லை. நான் ஏன் பிறந்தேன்னு நீங்க கேள்வி கேட்கலாம். இந்த கேள்வி ஏன் கேட்குறீங்கன்னா, எந்த அவசியமும் இல்லாம பிறந்துருவோம். பிறந்த பிறகுதான் அவசியமே கிரியேட் ஆயிருக்கு. பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன அவசியம் இருக்கு? பெத்தவங்களுக்கு அவசியம் இருக்கு, புரியுதுங்களா? அவங்க காதலால் சொல்றாங்களா, காதலால் கசிந்து உருகிறதுக்கும் உலாவிக்கிறதுக்கும் அவங்களுக்கு அவசியம் இருக்கு. சங்கீதம் என்ன கேட்கறாங்கன்னா, எனக்கு என்ன அவசியம் இருக்கு? நீங்க 2 பேரும் ஜாலியா இருந்தீங்கடா, ரைட்டு. என்ன அவசியத்துக்கு பெத்தீங்க? தேர் எடுத்து தெருவில் விட்ட மாதிரி என்ன விட்டு போயிட்டீங்க வெளியே, இல்லையா? என்ன அந்த உலகத்துக்கு வர வச்சிட்டீங்கல்ல. 10 மாதமா அவர் தோண்டிய செஞ்சு சொல்றாருல்ல, குயவனை வேண்டி 10 மாதமா அவர் தோண்டிய செஞ்சு கூத்தாடி போட்டு உடைத்தாண்டியா, போட்டும் உடைச்சுட்டானா. இது என்ன பாவம்? இது ஆண் பாவமா பெண் பாவமா? நீங்க நான்லாம் யாருடைய பாவம்? ஆண் பாவமா பெண் பாவமா? 2 பேர்த்தோட பாவம். புரியுதுங்களா? சரி, அப்ப அவங்களும் என்ன பண்றாங்க? பிறந்துருச்சே பாவம் பார்த்தா நம்மள வளர்க்குறாங்க. பசிக்கும் பாவம், நல்லா புரிஞ்சுங்க. கொஞ்ச நேரம் அம்மாங்க போயிட்டாங்க, பிள்ளைக்கு பசிக்கும் பாவம், என்ன பண்ணும்? பாவம் பார்த்தா நம்மள வளர்க்குறாங்க. என் பிள்ளை ஏங்கிடும் பாவம். புரியுதுங்களா? சரி, அப்ப நமக்கு சங்கீதா அம்மாவுக்கு வெளியே வர்றதுக்கு எதனா அவசியம் இருந்துச்சா? சங்கீதாவுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு எல்லாத்துக்கும் எதனா அவசியமா வந்தீங்களா? ஏதோ ஒரு அவசியத்தோட வந்திருக்கீங்களா? பிரபஞ்சம் குறையா இருக்கு, புரியுதுங்களா? நான் வர வேண்டிய அவசியம் இருக்குன்னு யாராவது வந்தீங்களா? ஆனா போகர் சொல்றாரு, நான் வர வேண்டிய அவசியம் இருக்கு. சொல்றாரா? நம்ம யாரும் சொல்லலையே எனக்கு அவசியம் இருக்கு. ஜீசஸ் கூட சொல்றாரு, கண்டிப்பா எனக்கு அவசியம் இருக்கு, வரணும் அப்படிங்கிறாரு. இப்ப உங்களெல்லாம் கேட்டா என்ன சொல்லுவீங்கன்னா, ரொம்ப எடுத்துக்கும், போதும், இத்தோட முடிச்சிரு, நான் ஒன்னுத்தையும் கிழிக்க வரல, புரியுதா? கிழிச்ச வரைக்கும் போதும், தோழியை முடிச்சிரு, கணக்க முடிச்சிரு, திரும்பி தயவு செய்து பிறக்க வச்சிடாது. பெரிய கும்பிடு, பாத்தீங்களா? அப்ப முடிச்சிருங்கிறவங்களுக்கு என்ன இருக்கு? அவசியமே இல்லை. இந்த பிறவியை முடிச்சிருங்கிறவங்களுக்கு எந்த அவசியமும் இல்லை, அதனாலதான் முடிச்சிருங்கிறாங்க. சொல்லுவோம்ல, எனக்கு என்ன அவசியமா, உனக்காக நான் வெயிட் பண்ணணும், எனக்கு என்ன அவசியமா அப்படின்னு கேட்போம். அப்ப என்ன அர்த்தம்? அவசியம் இல்லை அப்படின்னா என்ன பண்றோம்? விடுதலையை கேட்கிறோம். அவசியம் இருக்கிறவங்க தானாவே இந்த வலைக்குள்ள வராங்க. கொஞ்சம் யோசிச்சு பாரு.
அப்ப இந்த ஒரு பிறப்பும் எல்லாரையும் கெஞ்சி கூத்தாட வைக்குது. என்னைய கூப்பிட்டுக்க. ஏன் என்னைய கூப்பிட்டுக்கன்னு சொல்றோம்? சாவறதுக்கும் பயமா இருக்கு. சாவணும் ஸ்வீட் சாப்பிடுற மாதிரி இல்ல, பயமா இருக்குல்ல. மரண பயத்தை முன்னாடி இருந்து கொடுத்துருச்சு உயிர்களுக்கு. இப்ப மரணம்னோடனே பயம் வந்துருச்சு. ஆனா பிரச்சனைக்கு மரணமே பரவாயில்லன்னு தோணுது. இவ்வளவு பிரச்சனைக்கு நான் மரணிச்சாவே பரவாயில்ல அப்படின்னு தோணுது. மரணிக்கவும் பயமா இருக்கு. ஏன்னா மரண பயம் சின்ன வயசுல இருந்து வந்துருச்சு. அப்ப மனசு இல்லாம வாழ்றோம்.